சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்வதற்காக 2 கண்டெய்னர் முழுக்க கருப்பு பணம் பட்டுவாடா செய்வதற்காக இறக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இதே போல தான் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் பணப்பட்டுவாடா செய்ய நிறைய கருப்பு பணம் அவங்க இறக்குனாங்க என சொல்லப்பட்டு வருது. இன்று வரைக்கும் அதற்கான தீர்வு காணப்படாமலே இருக்குது. இந்த தடவையும் அதே போல தான் 2 கண்டெய்னர் முழுக்க கருப்பு பணம் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி சென்றதே கருப்பு பணத்தை முழுவதும் வெள்ளையாக மாற்றுவதற்கு தான் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டுகள் எழுப்பியிருக்கிறார். கூடிய விரைவிலே இதற்கான முழு ஆதாரங்களையும் சமர்ப்பிப்பேன் என தெரிவிச்சிருக்காரு. திமுக சார்பில் என்னதான் பணம் பட்டுவாடா இந்த தடவை செஞ்சாலும் கண்டிப்பாக திமுக வெற்றியடையாது. அதிமுகவின் கூட்டணி தான் இந்த முறை வெற்றியடையும். கண்டிப்பாக மக்கள் பணம் வாங்கி கொண்டாலும் அதிமுகவுக்கு தான் தங்களின் ஓட்டுகளை செலுத்துவார்கள். அவர்கள் கண்டிப்பாக அதிமுகவை வெற்றியடை செய்வார்கள் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுகவை பற்றி அதிக விமர்சனமும் செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி கேட்கும் ஒரு கேள்விகள் மற்றும் ஆதாரமான உண்மைகளுக்கும் திமுகவை திணறி வருவதாக அவர் இப்போது சொல்லி கொண்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் என்பது சீர்கேடாக மாறிவிட்டது, இது போன்ற பல பிரச்சனைகளை இருப்பதாகவும் தினம் தினம் ஒரு பிரச்சனை வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் திமுக என்னதான் கருப்பு பணங்களை வெள்ளையாக மாற்றி தமிழகத்தில் பணப்பட்டுவாடா செய்தாலும் மக்கள் திமுகவை நம்ப மாட்டார்கள். கண்டிப்பாக பணம் என்பது ஒரு ஆயுதமாக மாறாது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் இதே போலதான் 2021 போதிலும் அவர்கள் பணப்பட்டுவாடா செய்து வெற்றியடைந்தார்கள். அது போன்ற ஒரு சம்பவம் இனி இந்த தமிழ்நாட்டில் நடக்காது. ஏன்னா ஆளுநர் RN ரவி ஒரு கடிதத்தை எழுதி அதை உள்துறை அமைச்சரான அமித்ஷாவுக்கு அனுப்பிவிட்டார் எனவும் அதில் பல ஆதாரங்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் அவரது அமைச்சர்களை பற்றி இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக கூடிய விரைவிலே அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அந்த 2 கண்டெய்னர் பற்றிய விவரமும் வெளிவரும் என தொடர்ந்து எதிர்க்கட்சியினரால் சொல்லப்பட்டு வருகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.